வணக்கம் நண்பர்களே. நானும் ஒரு நண்பன் ராம்பிரசாத் வழக்கறிஞர். இன்றைய பதிவில் நீதிமன்றங்களும் கால வரையறையும் பற்றி பார்க்கலாம். காலங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மன்றங்களில் ஒரு பரிகாரம் பெறுவதற்கு உரிய காலங்களில் நீதிமன்றத்தை அணுக வேண்டும். அப்படி நீங்கள் அந்த உரிய காலத்தில் அணுகாமல் போயிட்டீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் நீதிமன்றத்தின் வாசலை தட்ட முடியாது. இதை 1963ஆம் வருடத்தினுடைய காலவரையறை சட்டத்தின் மூலமாக வரையறுத்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோனோட்டு கேஸ் இருக்குது. அந்த ப்ரோனோட்டை 3 வருடங்களுக்குள்ள அதில் குறிப்பிட்டுள்ள காலத்தை பொறுத்து இப்போ 2 வருடங்களுக்குள்ளே நான் கடனை கொடுத்துட்றேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு எதிர்த்தரப்பினர். அப்படின்னா அந்த 2 வருடங்கள் முடிந்த தேதியிலிருந்து 3 வருடங்களுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பணத்தை கேட்டு நீதிமன்றத்தை அணுகணும். அப்படி அணுகாமல் இருந்தால் என்றும் கேட்க முடியாது. சில எதிர்த்தரப்பினர் நல்ல நாலேஜ்ஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்கள்கிட்ட நான் தரேன் நல்லா ஸ்மார்ட்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்தில் அணுக முடியாதுன்ட்டு. ஒரு தரப்பில் நீங்கள் வீக்காக இருந்து காலத்தை பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா சரி தருவாங்க போலன்னு நினச்சிட்டு அந்த 3 வருட காலம் அந்த ப்ரோனோட்டை நீங்கள் அப்படியே பத்திரமா வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 3 வருடங்கள் கழிச்சதுக்கப்புறம் ஸ்மார்ட்டாக என்ன சொல்லிடுவார் அவர், இல்லைங்க என்னால் பணத்தை புரட்ட முடியல, உங்கள்கிட்ட ப்ரோனோட் இருக்குல்ல, நீங்கள் முடிஞ்சது பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் அந்த பணத்தை நீதிமன்றத்தின் மூலயமா கேட்க முடியாது. எனவே முதலில் நீதிமன்றத்தை உரிய காலத்தில் அணுகி உங்களுடைய பரிகாரங்களை கேளுங்க. நீதிமன்றத்தினுடைய காலவரையறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இது பண்ணுற நீங்கள் ஏதோ ஒரு வழக்கறிஞரை அணுகி உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதுக்குரிய காலம் என்ன, எந்த காலத்துக்குள்ளே நீதிமன்றத்தை அணுகணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.